Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாளைய தினம் சந்திக்க இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி விவரிக்க கேட்போம். தாமரைக்கனி, வணக்கம். இந்த சந்திப்பு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாமா? இன்று டெல்லி சென்றுவிட்டு திரும்பி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் நேற்று டெல்லியில் அமித்ஷாவையும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிய நிலையில் நாளை எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் சந்திக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அதிமுக பாஜகவுடைய அந்த தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நாளை தினம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பசுமொழிச்சாலை இல்லத்துல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், துணைத் தலைவர் சக்கரவர்த்தி, ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 5 குழுவினர் நாளை தினம் சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பதை நடத்த இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 23ஆம் தேதி, அதாவது கடந்த 28ஆம் தேதி இந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஆனால் முன்கூட்டியே 23ஆம் தேதியே பிரதமர் தமிழகம் வர இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே பிரதமர் வருவதற்கு முன்பே தொகுதி பங்கீடை இறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நேற்றைய தினம் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நாளைய தினம் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை என்பது நாளைய தினம் தொடங்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் டெல்லியில அதிமுக பாஜக இடையே எத்தனை தொகுதி என்பது நேற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அந்த உறுதி செய்யக்கூடிய அந்த பட்டியலின் அடிப்படையில் எந்தெந்த தொகுதியை பாஜக நாளை பெற இருப்பது என்பது ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. எனவே எடப்பாடி பழனிசாமி டெல்லி திரும்பி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நாளைய தினம் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடப்பதால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.